துதிக்கின்றேன். இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். நீரே செல்வம், ஒப்பற்ற என் செல்வம், நீரே செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். உம்மில் மகிழ்கின்றேன், நான் என்னை நினைக்கின்றேன். உம்மில் மகிழ்கின்றேன், நான் என்னை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், போதும் நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹி சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என்னுள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என்னுள்ளத்திலே. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என்னிலே வாழ வந்து கொண்டீர். என்னையே நீக்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும்
மாத்திரம் போது, நீ மாத்திரம் போது எனக்கு. நீ மாத்திரம் போது, நீ மாத்திரம் போது, நீ மாத்திரம் போது எனக்கு. உற்று தண்ணி உள்ளம் நீங்குதையா, வரவேண்டும் வல்லவரே நல்லவரே, என்னில் வரவேண்டும் வல்லவரே நல்லவரே, துயாவியே அன்பினாவியே துணையாளரே, பெற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளமேங்குதையா, வரவேண்டும் வல்லவரே நல்லவரே, என்னில் வரவேண்டும் வல்லவரே நல்லவரே. Hallelujah, 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 வானாதி வானங்களை உண்டு பண்ணி இருக்கிற உருவாக்கி இருக்கிற தேவாதி தேவனிடத்தில் நாம் வந்திருக்கிறோம். மனுஷரிடத்தில் அல்ல, தேவாதி தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். கத்தாதி கர்த்தரிடத்தில் வந்திருக்கிறோம். அவர் சகலத்தையும் ஒன்றும் இல்லாமையில் இருந்து சிருஷ்டித்திருக்கிறார். சகலத்தையும் ஒன்றும் இல்லாமையில் இருந்து அவர் சிருஷ்டித்திருக்கிறார். நாம் பார்க்கிற ஒன்றுமே எக்ஸிஸ்டிங் கிடையாது. ஏதோ இருந்தது, அதை மாடிஃபை பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஏதோ இருந்தது, அதிலிருந்து சில காரியத்தை செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை. எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் அவர் தான் சிருஷ்டித்தார். சகலமும் அவராலேயும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. மேலே வானத்தில் உள்ளவைகளாகிலும் கீழே பூமியில் உள்ளவைகளாகிலும் சகலமும் அவருக்கென்றும்
அவர் மூலமாயும் அவராலேயும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் சிருஷ்டிகர்த்தா என்று அறியப்படுகிறார். சிருஷ்டிகர்த்தா என்று அறியப்படுகிறார். அவருடைய சர்வ வல்லமை அளவிடப்பட முடியாதது. அவருடைய ஆவி அளவிடப்பட முடியாதது. அவருடைய ஆவியின் வெளிப்பாடு, அவருடைய ஆவியின் செய்கை, கிரியைகள் அளவிடப்பட முடியாதது. அவர் சகலத்தையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார், உருவாக்கி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதே கர்த்தர், அதே பரிசுத்த ஆவியானவர், அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். சகலத்தையும் புதிதாக்குவேன். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன். I will make all things new என்று சொல்லுகிறார். எது எது பிசங்கி போய் இருக்கிறதோ, எது எது ஒன்றுமில்லாமல் இருக்கிறதோ, எது எது இனிமே ஆகாது என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறதோ, எது எது இனிமே உதவாது என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறதோ, எது எது அழுகி போய் நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கிறதோ, அதையெல்லாம் ஆண்டவர் இந்த காலவெளியிலே அவர் அதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்கும், சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரால் அது முடியும். ஏன்னா அளவிடப்பட முடியாத ஆற்றலை உடையவர் அவர். அளக்க முடியாத அளவுக்கு ஆற்றலை உடையவர் அவர். அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை விவரிக்க முடியாது. டைனமிக் என்று சொல்லுகிறார்கள், டைனமிக் பவர் என்று சொல்லுகிறார்கள். இந்த காலவெளியிலே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில சொல்லுகிறார், செய்கிற காரியம், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். சகலமும் புதிதாக்கப்படும். முன்ன அப்படி இல்லை. புதிதாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, புதிதாக்கப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட போகிறது. சிலுவை மரணம் சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாதாரணமாக அவர் மரிக்கவில்லை. சாதாரண காரியத்திற்காக, ஒரு அற்ப காரியத்திற்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுக்கல. கடவுளே தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார். அந்த அன்பு தெய்வம் இரட்சகர் அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ளாக, அவருடைய நாமத்திற்குள்ளாக தஞ்சமாய் அடைக்கலமாய் ஓடி வந்திருக்கிற நமக்கு அவர் சொல்லுகிற காரியம், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இந்த வாரம் முழுவதும் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லிக்கொண்டே ஆண்டவரே, ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு காரியம், ஆண்டவரே ஒரு புதிதான ஆசீர்வாதம், ஆண்டவரே ஒரு புதிதான வழி, ஆண்டவரே ஒரு புதிதான உதவி, ஒத்தாசை, ஆண்டவரே பரலோக தொடர்பு. கர்த்தாவே, ஆண்டவரே வாழ்க்கையில் நீ செய்ய போகிற தயவுக்காக, கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே உடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே தாகத்தோடு ஏக்கத்தோடு காத்திருக்கிற முடிய ஜனங்களே, ஆண்டவரே சகல காரியத்திலும் ஆண்டவரே அவர்களை புதிதாக்கி, ஆண்டவரே ஒரு புதிதான வழியில அவர்களை நீர் நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் புதிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள, பரலோகம் திறக்கப்பட்டு மகிமையின் தேவனுடைய கரங்களில் இருந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள, மனுஷருடைய கையில் இருந்து அல்ல ராஜா, உம்முடைய தழும்புள்ள கரத்தில் இருந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய சௌக்கியத்தை, ஆரோக்கியத்தை, ஆண்டவரே செழிப்பை சுதந்திரித்துக் கொள்ள, எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய சபையினுடைய வாழ்க்கையில், எங்களுடைய ஊழியத்தில் நீ சகலத்தையும் புதிதாக போகிற தயவுக்காக, கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி. உங்களுடைய அன்பின் கருத்தை எங்களை முழுதுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மீட்பெருமைகள் இன்ப இரட்சகரமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மா இந்த ஆராதனையினுடைய சகல துதியும் கனமும் புகழ்ச்சியும் மேன்மை ஆண்டவரே மகிமையும் எங்கள் பிதா ஒருவருக்கே செலுத்தும். எங்கள் மீட்பெரும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின்
நாமத்தில் எங்களை எங்கள் பிதாவின் இடத்துல அர்ப்பணிக்கிறோம். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நாம் உட்காரலாம். கர்த்தர் நல்லவர். அறிவிப்புகள். இங்கே பக்கத்தில் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. சுண்ணாம்பு அடித்து கொண்டிருக்கிறார்கள். தயவுசெய்து அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். பல நெருக்கடியான காரியத்தின் மத்தியில் இதுவும் ஒரு பெரிய வேலையாக இருக்குது. கிட்டத்தட்ட 15,000 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு. இருந்தாலும் அதை நீங்கள் தயவுசெய்து இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். இன்னும் தேவைகள் இருக்கிறது. அதை ரூமை சரி பண்ணி இந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதை எல்லாம் நீட்டாக முன்பு போல் நம்ம கொண்டு வரணும். அதுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஈஸ்டருக்காக, குட் ஃப்ரைடேக்காக ஜெபித்து கொண்டிருங்கள். அதனுடைய தேவைகளுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சிறுவர் ஊழியத்தை தொடங்கி இருக்கிறோம். ஈஸ்டர் சமயத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் தயவுசெய்து இந்த காரியத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். புதன்கிழமை ஜெபம், சனிக்கிழமை ஜெபம் இருக்கிறது, உபவாச ஜெபம் இருக்கிறது. தயவுசெய்து வர முடிந்தவர்கள் வந்து நீங்கள் பங்கடைய முடியும். உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதிகாலை எழுந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை இந்த வருடத்தில் கொண்டு வாங்க. நம்முடைய சபைக்காகவும் நம்முடைய ஊழியத்திற்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்போது தேவன் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் அவர் செய்வார். கர்த்தருடைய காரியத்தில் நம் கண்ணோக்கமாக இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இதான் அறிவிப்புகள். தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருங்கள். இன்றைக்கு நாளைக்கு மத்தியானம் வரைக்கும், செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நீங்கள் வேலை இருக்கும். அதனால் இதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம் கையில் இருக்கிற வேத புஸ்தகத்தை உயர்த்தி, என்னை உருவாக்கி என் வாழ்வை மாற்றுகிற உம்முடைய பரிசுத்த வேதத்திற்காக இயேசுவே உமக்கு நன்றி. இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உன்னத பாடல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். என் பிரியமே நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். என் பிரியமே நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். புறா பரிசுத்த ஆவியானவரின் அடையாளம் என்று பார்த்தோம். அவர் புறாவை போல ரூபம் கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கினார் என்று பார்த்தோம். நோவா பேழையை குறித்து பார்த்தோம். புறா தன் வாயில் ஒலிவ மரத்தினுடைய இலையை கொத்தி கொண்டு வந்தது என்று சொல்லி பார்த்தோம். ஒலிவ மரத்தை குறித்து நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். ஒலிவ மரம், இதை பற்றி தெளிவாக ரோமர் 11ஆம் அதிகாரத்திலிருந்து நமக்கு ஒரு பெரிய வெளிப்பாட்டை தேவன் கொடுத்தார். இப்பொழுது ஒலிவ மரம் என்று சொல்லும்போது அந்த ஒலிவ மரம் நம்மை குறிக்கிறது, சபை ஜனங்களை குறிக்கிறது என்று சொல்லி நாம் அதை ஆதாரத்தோடு நாம் பார்த்திருக்கிறோம். அதற்குள்ள நம்ம திரும்பி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒலிவ மரத்தை குறித்து தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஓசியா 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல அவனுடைய அலங்காரம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒலிவ மரம் சபையை குறிக்கிறது, ஜனங்களை குறிக்கிறது, விசுவாசிகளை குறிக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களை குறிக்கிறது. மீட்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை தங்களுடைய மரணத்துக்கு ஒப்பாக மாற்றி அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் பங்கடைந்து உயிர்த்தெழுந்த அந்த நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஒலிவ மரத்தை போல இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுடைய அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காரியத்தை குறித்து நாம் தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஒலிவ மரத்தில் குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சகரியாவினுடைய புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியாவினுடைய புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கிறோம். 11 முதல் 14 வரைக்கும் நான் உங்களுக்காக சீக்கிரமாய் வாசிக்கிறேன். சகரியாவினுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். பின்பு நான் அவரை நோக்கி, குத்துவிளக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களில் இருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றான். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் 2ம் சர்வலோகத்துக்கு ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். இந்த 2 ஒலிவ மரத்தின் கிளைகள்
சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சகரியாவுக்கு தீர்க்க தரிசனமாக பரலோகத்தில் இருந்து வெளிப்படுத்தப்பட்டது. அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த 2 ஒலிவ மரத்தினுடைய கிளைகள், அபிஷேகம் பெற்ற கிளைகள் யாரை குறிக்கிறது என்று பார்க்கும்போது, சகரியாவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செருபாபேலையும் யோசுவாவையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. செருபாபேல் குறித்து நம்ம பார்க்கும்போது அவன் யூதா வம்சத்தை சேர்ந்தவனாய் இருக்கிறான். யூதா வம்சம் ராஜரீக வம்சம், ராஜரீகத்தை உடையவனாய் இருக்கிறான். யோசுவாவை குறித்து பார்க்கும்போது அவன் ஆரோனை போல அழைக்கப்பட்ட ஆசாரிய ஊழியத்தை பெற்றவனாய் இருக்கிறான். லேவி கோத்திரமாய் அவன் இருக்கிறான். ஆசாரியத்துவம் அவன் தலையின் மேலே இருக்கிறது. ஆசாரியத்துவம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. செருபாபேலுக்கு ராஜரீகத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசுவாவுக்கு அங்கு பார்க்கும்போது ஆசாரியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த ராஜரீகமும் ஆசாரியத்துவமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜரீகத்தை உடையவராக, ஆசாரியத்துவத்தை உடையவராக அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சகரியாவிலே 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யாராவது ஒரு சத்தத்தை வைத்து வாசிக்க பார்க்கலாம். சகரியா 6:13. அவரே, இயேசுவே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக அசமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். இந்த வசனத்தை நன்றாக படித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுல ஒரு பெரிய ரகசியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அவர் ஆளுகை செய்வார். அவர் ராஜரீகம் பண்ணுவார். அவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆசாரியராயும் இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆசாரியத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. ராஜரீகத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. அவர் ராஜாவாகவும் இருக்கிறார். அவர் ஆசாரியராயும் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ராஜரீகத்திற்குள்ளும் அந்த ஆசாரியத்துவத்துக்குள்ளும் சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ராஜரீகத்திலும் அந்த ஆசாரியத்துவத்திலும் அதன் இரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இயேசுவை நோக்கி என்கிறதான 2 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வசனத்துக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கும். லுக்கிங் அப்பான் ஜீசஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதற்கு பாஸ்டர் பெக்மன்ஸ் அழகா ஒரு பாடல் வரியில இந்த வசனத்தை மையப்படுத்தி ஒரு பாடல் எழுதியிருந்தார். எப்படி எழுதியிருந்தார்னா, கண்களை பதிய வைப்போம் என்று சொல்லி, கர்த்தராம் இயேசுவின் மேல் கண்களை பதிய வைப்போம் என்று சொல்லி எழுதி வைத்திருந்தார். இந்த காலவெளியில நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல நம் கண்களை பதிய வைக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவரிடத்துல இருக்கிற, அவரிடத்துல வெளிப்படுகிற, அவரிடத்துல விளங்குகிற காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடத்துல ராஜரீகத்துவம் வெளிப்படுத்தப்படுகிறது. அவரிடத்துல ஆசாரியத்துவம் வெளிப்படுத்தப்படுகிறது. இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்குகிறது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சமாதானத்தின் ஆலோசனை விளங்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது வெறுமனே நம்ம வாசிச்சு பார்க்கும்போது அதுல எந்த ஒரு உள்ளர்த்தத்தையும் நம்மளால பார்க்க முடியாது. ஆனா இந்த சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சமாதானத்தின் ஆலோசனையை குறித்து, இந்த சமாதானத்தை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார்? தேவன் என்ன சொல்லுகிறார்? யோவான் புஸ்தகத்தில் நம்ம வாசித்து பார்க்கிறோம். யோவான்ல நம்ம வாசிக்கலாம். யோவான் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. யோவான் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இயேசு 19:20 வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினம் சாயங்காலமே 20:20 வாசிங்க பார்ப்போம். வாரத்தின் முதல் நாளாகிய
வாசிங்க. அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். லூக்கால வாசிங்க. லூக்கா 24:36. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். திரும்பி யோவான் 19:21 எடுத்து வாசிங்க. 20:21 சாரி, யோவான் 20:21 எடுத்து வாசிங்க. இல்லம்மா இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினதை போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். கவனிச்சு பாருங்க. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்கள் இடத்துல வந்தப்போ அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். திரும்பி நம்ம வாசித்து பார்க்கிறோம். 20:20 நம்ம வாசித்து பார்க்கிறோம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு மறுபடியும், அந்த மறுபடியும்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இயேசு மறுபடியும் சொல்லுகிறேன் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். இங்க ஆண்டவர் தெளிவாக போதிக்கிறார், தெளிவாக ஆண்டவர் பேசுகிறார், தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார். சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். இந்த சமாதானத்தை தான் ஆண்டவர் நமக்கும் வைத்து போகிறேன் என்று சொல்லுகிறார். யோவான்ல 14ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எடுத்து வாசி. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்றார், இருப்பதாக என்றார். இப்போ கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்களுக்கு சமாதானம் என்றார். மறுபடியும் சொல்லுகிறேன் உங்களுக்கு சமாதானம் என்றார். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், திகையாமலும் இருங்கள் என்று சொன்னார். அப்போ அந்த சமாதானத்தை அவர் கொடுக்கிறதற்கு அவர் சமாதான பிரபுவாக இருக்கிறார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து நம்ம வாசித்து பார்க்கும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சீக்கிரமா எடுத்து வாசிங்க. ஏசாயா 9. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும், சமாதான பிரபு எனப்படும். இவ்விரண்டின் வழியாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும், இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். சமாதானத்தின் ஆலோசனை எது இரண்டின் நடுவாக விளங்குகிறது? ராஜரீகத்தின் ஈடாகவும் ஆசாரியத்துவத்திற்கு இடையாகவும் அந்த சமாதானத்தின் ஆலோசனை விளங்குகிறது. அவர் சமாதான பிரபுவாக இருக்கிறார், அவர் ராஜாவாக இருக்கிறார், அவர் ஆசாரியராக இருக்கிறார். இப்ப சொல்றாரு என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். அந்த சமாதானம் அப்படிங்கிறது சாதாரண ஒரு காரியம் இல்ல, உலகம் கொடுக்கிற மாதிரி இந்த சமாதானம் இல்லை அப்படின்ட்டாரு. இது ஏதோ ஒரு சமாதானம், ஒரு அமைதி, ஒரு சாந்தம் அப்படிங்கிற மாதிரியான காரியம் இல்லை. அந்த சமாதானம் என்கிற காரியம் உங்களிடத்துல வரும்போது கர்த்தருடைய ராஜரீகம் உங்களிடத்துல வருகிறது, கர்த்தருடைய ஆசாரியத்துவம் வருகிறது. அந்த சமாதானத்துக்குள்ள அந்த ராஜரீகத்தையும் அந்த ஆசாரியத்துவத்தையும் அவர் வைத்திருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு இந்த சமாதானம் என்னுடைய சமாதானம், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தரேன். உலகம் கொடுக்கிற மாதிரியான சமாதானம் இது இல்லை அப்படிங்கிறார். அவரை தவிர அப்படிப்பட்ட சமாதானத்தை யாராலும் கொடுக்க முடியாது, நம்மளை தவிர அப்படி சமாதானத்தை யாராலையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் நமக்கு அந்த சமாதானத்தை தராரு. அந்த சமாதானம் என்ன?
அது ராஜரீகத்துவத்தை உடையதாக இருக்கிறது. அந்த சமாதானம் என்ன? அது ஆசாரியத்துவத்தை உடையதாக இருக்கிறது. அந்த ராஜரீகத்துவத்திலும் அந்த ஆசாரியத்துவத்திலும் சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, சமாதான பிரபு என்று அவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றார், அந்த சமாதான பிரபு என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தரேன். அப்ப அந்த சமாதானத்துக்குள்ள என்ன இருக்கு? ராஜரீகத்துவம் இருக்கிறது, ஆசாரியத்துவம் இருக்கிறது. அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது ராஜரீகத்துவம் ஆசாரியத்துவம் அதில் வெளிப்படுத்தப்படுகிறது. யோவான் 20:19 நம்ம வாசித்து பார்க்கும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, யூதர்களுக்கு அவர்கள் பயந்ததனால கதவை பூட்டி அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். யூதர்களுக்கு பயந்ததினால் கதவை பூட்டி அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். உள்ள வந்த ஆண்டவர் முதல் சொன்ன வார்த்தை என்ன? அவர் பூட்டியிருந்த அந்த கதவுக்குள்ள அவர் உள்ள வந்தார், அந்த அறைக்குள்ள வந்தார். வந்த உடனே சீஷர்களை பார்த்து என்ன சொன்னாரு? உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லுகிறார். யோவான் 14:27 அதே காரியத்தை சொல்றார். உங்களுக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் திகையாமலும் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப சமாதானம் வந்துச்சுன்னா நான் எப்படி பயப்படாம இருக்க முடியும்? சமாதானம் இல்லைங்க, சமாதானத்துக்குள்ள ராஜரீகத்துவம் வருகிறது, சமாதானத்துக்குள்ள ஆசாரியத்துவம் வருகிறது. அவர் சமாதானத்துக்குள்ள அந்த காரியத்தை அவர் வைத்திருக்கிறார். தேவன் தம்முடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறார். அந்த சமாதானம்னா வெறுமனே ஏதோ எனக்கு ஒரு அமைதியை தராரு அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அது அமைதி இல்லை. நீ அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டாய் என்றால் நீ பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள அடைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய காரியங்கள்ல நீ பயந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி எதிர்காலம் எப்படி, என்ன நடக்கும், நான் எப்படி பிழைப்பேன், நான் எப்படி வாழுவேன் அப்படிங்கிற கலக்கம் உனக்கு தேவையில்லை. அந்த சமாதானம் உனக்குள்ள வரும்போது ராஜரீகத்தை உடையதாய் உனக்குள்ள வருகிறது, ஆசாரியத்துவத்தை உடையதாய் அது வருகிறது. அந்த ஆளுகையின் மேலும் அந்த ஆசாரியத்துவத்தின் மேலும் சமாதானத்தின் ஆலோசனை விளங்குகிறது. வேதம் தெளிவாய் போதிக்கிறது. அப்போ அந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ளும் போது நான் ராஜரீக ஆசாரியத்துவத்தை உடையவனாய் இருக்கிறேன். அந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ளும் போது நான் ராஜரீக ஆசாரியத்துவத்தை உடையவனாய் இருக்கிறேன். இப்போ இந்த காரியங்களை நாம் அப்படியே நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18-20 வரைக்கும் எடுத்து வாசிங்க. 18 உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய், நல்லா கவனித்து வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. வாசிங்க. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இப்போ இங்க ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மெல்கிசேதேக் என்கிறதான பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மெல்கிசேதேக் யார் என்று சொல்லி பார்க்கும்போது உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் மெல்கிசேதேக்கை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இவன் வம்ச வழி அட்டவணை அற்றவன் என்று சொல்லுகிறது. இவன் தோற்றமும் முடிவும் இல்லாதவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் தாயின் பேரோ தகப்பன் பேரோ வேதத்தில் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பிறப்பு எப்போ, அவன் இறப்பு எப்போ என்று வேதத்தில் சொல்லப்படவே இல்லை. அவன் தோற்றமும் முடிவும் அற்றவனாக அறியப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது. அவன் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் என்று தெரியாது. ஒரு பேர் மட்டும்தான் அந்த இடத்துல அவனுக்கு கொடுக்கப்படுகிறது, மெல்கிசேதேக் என்று கொடுக்கப்படுகிறது. அடுத்தது சாலேமின் ராஜா என்கிறதான பெயர் கொடுக்கப்படுகிறது. இப்போ இந்த ரெண்டு காரியத்தையும் வேதம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. மெல்கிசேதேக்
என்கிறதான அவனுடைய பேரினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மெல்கி சேதேக் என்கிற அந்த பேரினுடைய அர்த்தம் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க. இந்த மெல்கி சேதேக் சாலோமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருக்கிறார். ஆசீர்வதித்தான், தசமபாகம் கொடுத்தான். கவனிங்க, இவனுடைய முதல் பேராகிய மெல்கி சேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தம். இவன் அது விட்டுருங்க, இவன் தகப்பனும் தாயும் மற்றவன். அதை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இவன் முதல் பேராகிய மெல்கி சேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நீதியின் ராஜா, சாலேமின் ராஜானா சமாதானத்தின் ராஜா, நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது? உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் என்று சொல்லுகிறது. அப்போ மெல்கி சேதேக் யாரு? அவன் சமாதானத்தின் ராஜா, நீதியின் ராஜா. மெல்கி சேதேக் யாரு? உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆசாரியத்துவம் அவனிடத்தில் இருக்கிறது. அவன் நீதியின் ராஜாவாய் இருக்கிறான், அவன் சமாதானத்தின் ராஜாவாய் இருக்கிறான். இப்போ இந்த மெல்கி சேதேக்கு ஆபிரகாம் இடத்துல வருகிறான். ஆபிரகாம் என்ன கொண்டு வரான் பாருங்க, அப்பமும் ரசமும் அவன் எடுத்துக்கொண்டு வருகிறான். நாம் பிற்கிற அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. நாம் பானம் பண்ணுகிற அந்த ரசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தையும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தையும் ஆபிரகாம் இடத்துல அவன் கொண்டு வருகிறான். இந்த மெல்கி சேதேக் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருக்கிறான். அவன் ஆசாரியன் மட்டும் இல்ல, அவன் நீதியின் ராஜாவாகவும் அவன் சமாதானத்தின் ராஜாவாகவும் இருக்கிறான். சமாதானத்தின் ராஜா, சமாதானம் விளங்கும். அந்த சமாதானத்தில் என்ன விளங்கும்? ராஜரீகம் விளங்கும், ஆசாரியத்துவம் விளங்கும். அப்போ மெல்கி சேதேக் ஆபிரகாம் வரும்போது அவனுடைய ராஜரீகம் வெளிப்படுகிறது, அவனுடைய ஆசாரியத்துவம் வெளிப்படுகிறது. அவனுடைய ராஜரீகத்தில் என்ன இருக்குது? நீதி வெளிப்படுகிறது. அவனுடைய ராஜரீகத்தில் சமாதானம் வெளிப்படுகிறது. அவனுடைய ஆசாரியத்துவத்தில் அவன் தேவனுடைய உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்து ஆபிரகாமுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சத்திற்கு அடையாளமாக இருக்கிறதான அப்பத்தை அவன் பிட்டு கொடுக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறதான ரசத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறான். ஆபிரகாம் அப்பத்தை புசிக்கிறான், ரத்தத்தை பானம் பண்ணுகிறான். அவனுக்கு இனம் புரியாத ஒரு காரியம், இனம் புரியாத ஒரு காரியம். இந்த காரியத்தை ரொம்ப அழகா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். புதிய ஏற்பாட்டில் ரொம்ப அழகா இந்த காரியத்தை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். வாசிங்க, யோவான் 8ஆம் அதிகாரம் 56 முதல் 58 வசனங்களை வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 56 முதல் 58 வசனங்களை சீக்கிரமா எடுத்து வாசிங்க. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாய் இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அப்புறம் அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கவனிங்க, ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லுகிறார். யூதர்கள் கேட்கிறாங்க, உனக்கு இன்னும் 50 வயசு ஆகலையப்பா, நீ ஆபிரகாம பாத்தியா அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்லல நான் ஆபிரகாம பார்த்தேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன ஆபிரகாம் பார்த்தான் அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா யூதர்கள் கேட்கிறாங்க, நீ எப்பப்பா ஆபிரகாம்? அவர் ஆபிரகாம பார்க்கல, ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்தான். ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்தான்.
கண்டு கலிகூர்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு முன்பாகவே மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், நான் ஆபிரகாமுக்கு முன்பாகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்ப கவனிச்சு பாருங்க, பரலோகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான ஆசரிப்பு ஸ்தலமாய் இருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரத்தில், மனுஷர் கைவேலை இல்லாத ஆசரிப்பு கூடாரத்தில் சிங்காசனத்தின் மேல ஆளுகை செய்கிறவராய் வீட்டிலிருந்து அதே சிங்காசனத்தின் மேல ஆசாரியராகவும் இருந்து ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். ஆபிரகாம் இங்க ஆண்டவரால் அழைக்கப்படுகிறதுக்கு முன்பாகவே மெல்கிசேதேக் என்கிற ஒரு மனுஷனை, தம்மை போல ஒரு மனுஷனை ராஜரீக ஆசாரியத்துக்குரியவனாக, ராஜரீக ஆசாரியத்துவத்தை பெற்றுக்கொண்டவனாக, ராஜா, நீதியின் ராஜா என்பதாகவும் சமாதானத்தின் ராஜா என்பதாகவும் அறியப்படுகிறவனாக, உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் என்று அறியப்படுகிறவனாக ஒரு ராஜாவை ஏற்படுத்தி இருந்தார். இப்போ 2 பேர் மிக முக்கியமானவர்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் ரொம்ப முக்கியமானவர், மெல்கிசேதேக் அதை விட முக்கியமானவர். இப்போ இந்த கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் அந்த மெல்கிசேதேக்கை பார்க்கிறான். மெல்கிசேதேக் கையில் அப்பமும் ரசமும் இருக்கிறது. அவன் திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் எடுத்துக்கொண்டு ஆபிரகாம்கிட்ட வரான். ஆபிரகாம் அவனை பார்த்த உடனே அவனுக்கு இனம் புரியாத ஒரு வெளிப்பாடு, ராஜரீகத்தை அவன் பார்க்கிறான், ஆசாரியத்துவத்தை அவன் பார்க்கிறான். அவன் கையில் இருக்கிற அப்பத்தை வாங்கி அவன் புசிக்கிறான், அந்த ரசத்தை வாங்கி புசிக்கிறான். அதனுடைய நோக்கம் ஆபிரகாமுக்கு தெரியாது, அது என்ன காரணத்துக்காக கொடுக்கப்படுகிறது என்று தெரியாது. மெல்கிசேதேக்குக்கு அது தெரியும், ஏன்னா அவன் உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். ஆபிரகாம் என்கிறவன் ஆபிரகாமாக மாற்ற போகிறான். இவன் தேவனுடைய சிநேகிதனாக மாற்றப்பட போகிறான். இவனுக்கு அப்பமும் ரசமும் கொடுக்கணும் என்று சொல்லி அப்பத்தையும் ரசத்தையும் அவனுக்கு கொடுக்கிறான். உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறான். ஆபிரகாம் அந்த ராஜரீகத்தை கண்டு, அந்த ஆசாரியத்துவத்தை கண்டு, அந்த மாம்சத்தையும் அந்த அப்பத்தையும் புசித்தவனாக கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லி வேதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார். எதை பார்த்தான் தெரியுமா? ராஜரீக ஆசாரியத்துவத்தை பார்த்தான், ராஜரீக ஆசாரியத்துவத்தை பார்த்தான். இப்போ நல்லா கவனிங்க, ஆபிரகாம் மெல்கிசேதேக்கை பார்த்து இயேசு கிறிஸ்துவை பார்க்கல. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக, அதாவது மாம்சத்தில் பிறக்க போகிற இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருந்த மெல்கிசேதேக்கை ஆபிரகாம் பார்த்து அவனிடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் இருந்து வெளிப்பட போகிற, நமக்கு கொடுப்பேன்னு சொன்னார் இல்லையா, அந்த சமாதானம், அவருடைய ராஜரீகம், அவர் உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் என அறியப்படுகிற அந்த காரியம், இதை எல்லாத்தையும் மெல்கிசேதேக்கிட்ட ஆபிரகாம் பார்த்து அவன் கண்டு கலிகூர்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் கண்டு கலிகூர்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ ஒரு காரியத்தை நீங்க நன்றாக கவனிச்சு பாருங்க. ஆபிரகாமே ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆபிரகாம் திரளாய் ஆசீர்வதிக்கப்பட்டார். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும். பூமியில தோன்றுகிற சந்ததி எல்லாம் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன ஆபிரகாம மெல்கிசேதேக் ஆசீர்வதிக்கிறார். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, ஆபிரகாம மெல்கிசேதேக் ஆசீர்வதிக்கிறார். மெல்கிசேதேக்கின் இடத்துல இருக்கிற காரியம் என்ன? ராஜரீக ஆசாரியத்துவம். வேதம் என்ன சொல்லுகிறது? என்னை தம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே அவர் கழுவி சுத்தம் பண்ணி என் பாவங்களற என்னை நீக்கி சுத்தமாக்கி தம்முடைய பிதாவுக்கு முன்பாக என்னை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். இப்போ நான் மெல்கிசேதேக்குக்கு கொடுக்கப்பட்ட முறைமையின்படி நான் ஆசாரியத்துவத்தையும் ராஜரீகத்துவத்தையும் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் நிருபங்கள் என்னை எப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜரீக ஆசாரியத்துவத்தை உடையவனாக சொல்லுகிறது. இந்த ராஜரீக ஆசாரியத்துவம் எங்க வெளிப்படுத்தப்பட்டது? மெல்கிசேதேக்கின் இடத்துல வெளிப்படுத்தப்பட்டது. மெல்கிசேதேக்கு அதை யார் கொடுத்தா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வீற்றிருந்த அந்த ராஜரீக சுத்தத்திலிருந்து, அவர் வீற்றிருந்த அந்த ஆசாரியத்துவத்திலிருந்து சமாதானத்தின் ஆலோசனை விலகும் என்று சொல்லப்பட்டதே, அந்த ராஜரீக ஆசாரியத்துவத்தை மெல்கிசேதேக்கு கொடுத்தார்.
மெல்கி சேதேக் அதை பெற்றுக்கொண்டவனாக ஆபிரகாமுக்கு முன்பாக போய் நின்றபோது ஆபிரகாம் மெல்கி சேதேக்கை பார்த்து அவனிடத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட அந்த ராஜரீகத்தை பார்த்து அந்த சமாதானத்தை பார்த்து அவன் கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காரியத்தை தான் ஆண்டவர் உங்களிடத்தில் வைத்திருக்கிறார். இந்த காரியத்தை தான் ஆண்டவர் உங்களிடத்தில் வைத்திருக்கிறார். போன வாரத்தில் நான் சொன்னேன், என் கையில கிறிஸ்துவின் ரத்தம், ஆரோனுடைய கையில காளை வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய ரத்தம், காளை வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய ரத்தம் எல்லாம் ஒரு நாளத்துல ஊழியம் செஞ்சுது, ஊழியம் செய்கிற தகுதியை அவனுக்கு கொடுத்துச்சு. ஒரு நாள்ல அந்த ரத்தம் இல்லாம, அந்த தினமும் அந்த பலி செலுத்தப்படாமல், அந்த ரத்தம் சிந்தப்படாமல் ஆசாரியன் ஒன்றும் செய்ய முடியாது. தினமும் பலி செலுத்தப்பட்டு முன்பு தன்னுடைய பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் பலியை செலுத்தி அந்த ரத்தத்தை கொண்டு தனக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஆசாரிய ஊழியம் செய்த ஆரோனை போல அல்ல. அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அந்த ரத்தம், அதெல்லாம் காலாவதி ஆயிடுச்சு. சூன் டிஸப்பியர் என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது, ஏஜிங் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் வயதாயிடுச்சு, அதுக்கெல்லாம் காலம் ஆயிடுச்சு. அது இப்ப செல்லாது. ஆரோன் கையில அந்த ரத்தம், ஆனா என்னுடைய கையில நித்திய ஆவியினாலே பழுதற்ற பலியாக தம்மை தாமே ஒரே தரம் ஒப்பு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். ஜீவனுள்ள தேவனுக்கு நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒரே தரம் ஒப்பு கொடுத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என் கையில இருக்கு. இப்போ நான் பரலோகத்துக்குள்ள போய் மனுஷர் கைவேளை இல்லாத அந்த ஆசரிப்பு கூடாரத்துல, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல நான் இந்த ரத்தத்தை எடுத்துட்டு ரொம்ப அழகா போய் அங்க நின்னுறேன். ஆரோன் அவன் கையில் இருக்கிற ரத்தத்தை எடுத்துட்டு வந்தா அங்க இல்லை. முன்ன நாங்க ஊழியம் செஞ்சேன், முன்ன செஞ்ச இப்ப இல்ல, அது காலாவதி ஆயிடுச்சு, அது முடிஞ்சிடுச்சு, அதெல்லாம் டிஸப்பியர், அதெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. இப்போ நித்திய ஆவியினால பழுதற்ற பலியாக சிந்தப்பட்ட ஒரே பேரான குமாரனுடைய, அன்பின் குமாரனுடைய, ஆத்தும மணாளனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் எவன் கையில் இருக்கோ அவன் மட்டும்தான் இங்க வந்து என்ன செய்ய முடியும்? ஆசாரிய ஊழியம் செய்ய முடியும். அந்த ஆசாரியத்துவத்துக்குரிய அந்த கேரண்டி ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியத்தை குறித்து உங்களுக்கு சொன்னேன். இப்ப பாருங்க, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக அவன் நிற்கிறான். பரலோகத்துல அவன் நிற்கிறான், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். பூமியில் உள்ள சகல ஆசீர்வாதத்திற்குள்ளும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். பூமியில் இருக்கிற சந்ததிகள் எல்லாம் அவனுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். நீங்க ஆபிரகாமின் சந்ததியாராய் இருப்பீர்கள் என்று நானே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனா இங்க கவனிங்க, நிருபங்கள் அப்படி என்ன சொல்லல. நிருபங்கள் என்ன எப்படி சொல்லுது தெரியுமா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இல்லப்பா, ஆபிரகாமை ஆசீர்வதித்தவனுடைய ஆசீர்வாதம். ஆபிரகாமையே ஆசீர்வதித்தவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள நீ இருக்கிற. ஆபிரகாமுக்கு ராஜரீக ஆசாரியத்துவம் கொடுக்கப்படல. ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு, ஈசாக்குக்கு அப்புறம் யாக்கோபு, யாக்கோபுடைய 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகள்ல ஒரு பையன் லேவி. அந்த லேவியிலிருந்து உண்டான கோத்திரம், அந்த லேவி கோத்திரத்துல முதல் ஆசாரியனாக அறியப்பட்டவன் ஆரோன். அதற்கப்புறம் அவனுடைய மகன் எலெயாசார், அதற்கப்புறம் அவனுடைய மகன் பினகாஸ். அப்போ ஆபிரகாமுக்கு முன்னாடி 2 தலைமுறைக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 3 தலைமுறைக்கு முன்னாடி, ஒரு கோத்திரமும் இல்லாதபடிக்கு பரலோகத்துல அந்த மெய்யான ஆசரிப்பு கூடாரத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அந்த ராஜரீக ஆசாரியத்துவத்தை உடையவராய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருந்து ஆசாரிய முறைமையும் ராஜரீகத்தையும் பெற்றுக்கொண்டு உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் என்று அறியப்பட்ட மெல்கி சேதேக்கை போல, மெல்கி சேதேக்கை போல உங்களை என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்போ ஆரோன் அந்த கையில் இருக்கிற ரத்தத்தை வச்சுட்டு நம்மளை பார்க்கும்போது நம்ம கையில விசேஷித்த ஒரு காரியத்தை பார்த்தாங்க இல்லையா? அதே போலதான் ஆபிரகாம் அவனுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் நம்முடைய ஆசீர்வாதத்தை விசேஷித்த விதமாக அவன் பார்த்தான். உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி நான் சொல்றேன் பாருங்க. சுவிசேஷங்கள்ல ஆண்டவர் சொன்னாரு, லாசரு என்கிற அந்த வியாதியஸ்தனை, அந்த பிச்சைக்காரனை, பருக்கள் நிறைந்தவனாய் இருந்தவனை கொண்டு போய் எங்க கொண்டு போய் உட்கார வச்சாராம்? ஆபிரகாம் மடியில கொண்டு போய் உட்கார வச்சார்.
ஆபிரகாம் மடியில் உட்கார வச்சுன்னா அவனுக்கு பெரிய சந்தோஷம், நான் ஆபிரகாம் மடியில் வந்து உட்காந்துட்டேன் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கும் நம்ம ஆளுங்க அதே பிரச்சனத்தை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆபிரகாம் மடியில் லாசரு உட்கார்ந்ததை போல என்னை கொண்டு போய் ஆபிரகாம் மடியில் உட்கார வைப்பாருங்க. ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, உங்களை கொண்டு போய் ஆபிரகாம்கிட்ட நிறுத்தினா கூட ஆபிரகாம் உங்களை அவன் மடியில் உட்கார வச்சுக்க மாட்டான். ஏன் தெரியுமா? மெல்கிசேதேக்கை அவன் மடியில் உட்கார வைக்கல. மெல்கிசேதேக்கை பார்த்தவன அவன் களி கூர்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ராஜரிக ஆசாரியத்துவம் வெளிப்பட்டது, சமாதானத்தின் ஆசாரியத்துவம் வெளிப்பட்டது, உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருக்கிற அந்த ஆசாரியனுடைய காரியம் வெளிப்பட்டது. அவனை முன்னாடி போய் தலையை குனிஞ்சு நின்னா, என்ன ஆசீர்வதிங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்தான் மெல்கிசேதேக்கு. அடுத்த வாரத்தில் அந்த காரியத்தை குறித்து பார்க்க, சின்னவன் பெரியவனால ஆசீர்வதிக்கப்படுவான், அது கரெக்ட். ஆனால் பெரியவனை ஒருத்தன் ஆசீர்வதிக்கிறான்னா அது சாதாரண காரியம் இல்லை. ஆபிரகாம் ஒருத்தன் ஆசீர்வதிக்கிறான்னா பெரியவன் என்று சொல்லப்பட்டார். மகா ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டவனாய் இருக்கிற கோத்திர தலைவனாகிய ஆபிரகாமை கோத்திர பிரபு என்று அவனை சொல்லுகிறார்களே, அவனையே ஒருத்தன் ஆசீர்வதிக்கிறானா அவன் யாரு? ராஜரீக ஆசாரியத்துவத்தை உடையவன், ராஜரீக ஆசாரியத்துவத்தை உடையவன். அப்ப என்ன எங்க கொண்டு போய் உட்கார வைப்பாங்க? எனக்கு எங்க இருக்க சொல்லப்பட்டிருக்கிறது? பிதாவின் வலது பக்கத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வீட்டில் இருக்கிற உன்னதமான இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஏன்னா நீங்க அங்கதான் போய் உட்கார போறீங்க. உங்களுக்கு சிங்காசனத்தில் ஆண்டவர் இடம் வச்சிருக்கிறார். ஆபிரகாம் மடியில் இல்லை, ஆபிரகாம் மடியில் இல்லை, சிங்காசனத்தில் இடம் வச்சிருக்கிறார். இப்போ ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாம் நிற்கும் போது ஆபிரகாம் பார்த்தானா மெல்கிசேதேக்கிட்ட வெளிப்பட்ட, மெல்கிசேதேக்கை பார்க்கும்போது என்னென்ன காரியம் அவனுக்கு வெளிப்பட்டுச்சோ அந்த காரியம் உங்களையும் என்னையும் பார்க்கும்போது அவனுக்கு வெளிப்படும். இப்படிதான் வேதம் போதிக்கிறது. பிதாவின் வலது பக்கத்துல நம்மளை உட்கார வச்சு ஆபிரகாமை நிக்க வச்சு ஆபிரகாம் கிட்ட வெளிப்படுத்தி காண்பிப்பார். ஆபிரகாமுக்கு புரியாது, என்னடா இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், இது என்ன இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். மெல்கிசேதேக்கினுடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்ட போதுதான் அவன் ஆபிரகாமாய் மாறினான். மெல்கிசேதேக்கினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட போதுதான் அவன் ஈசாக்கை பெற்றெடுக்கிற வலிமையை பெற்றான். மெல்கிசேதேக்கினுடைய ஆசீர்வாதத்துக்கு அப்புறம் தான் ஆபிரகாமுடைய சந்ததி வானத்தினுடைய நட்சத்திரங்களைப் போல எண்ண முடியாதபடிக்கு கடற்கரை மணலத்தனையான திரள் கூட்டமான ஜனமாய் அது மாறினது. அப்போ மெல்கிசேதேக் யார்? மெல்கிசேதேக் என்கிறவன் எல்லா காரியத்திற்கும் அப்பாற்பட்டவன், எல்லா காரியத்திற்கும் அப்பாற்பட்டவன். அவன் நிற்கும் போது ஆபிரகாம் பார்க்கிறான். அப்படியே அவனை பார்த்த உடனே அந்த ராஜரீகத்துவம் அந்த ஆசாரியத்துவம் அவனுக்கு வெளிப்படுகிறது. கண்டு கழிவுகிறான். அவன் கையில் இருக்கிற அப்பத்தை பக்தியோடு நன்றியோடு அவன் வாங்கி சாப்பிடுகிறான். அந்த திராட்சை ரசத்தை அவன் குடிக்கிறான். அவனுக்குள்ள ஏதோ ஒரு காரியம் அவனுக்கு அறியப்படவில்லை. ஆசாரியத்துவம் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை, ராஜரீகத்துவம் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. அவன் கர்த்தருடைய தாசன் என்று அறியப்படுகிறான். ஆனால் என்னை ஆண்டவர் ராஜரீக ஆசாரியத்துவத்தை உடையவனாக, குமாரனுக்கு ஒப்பான மகனாக, சுவிகார புத்திரனாக என்னையும் உங்களையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். போன வாரத்தில் ஆரோன் ரத்தத்தை கொண்டு நிற்கிறான், இந்த வாரத்தில் ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை கொண்டு நிற்கிறான். ஆனால் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அவரை போல ராஜரீக ஆசாரியத்துவம் உடையவனாய் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய ரத்தத்தினால் என் பாவங்கள் நீங்கி நான் சுத்திகரிக்கப்பட்டு என்னுடைய பிதாவுக்கு முன்பாக, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவுக்கு முன்பாக ராஜரீக ஆசாரியத்துவத்தை உடையவனாக நான் நிற்கிறேன். இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? அப்போ ஆரோன் பார்க்கிறான், பிரமிப்பாகிறான். ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்திற்கு யாரும் இல்லை. எங்கள் பிதாவிலும் நீ பெரியவனா, உங்கள் பிதா என் நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். எழுதி வச்சுக்க, உங்க அப்பாவுக்கு முன்னாடியே உன் பிதாவுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் அவரை போல அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையை அவரை போல இந்த பூமியில அவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். நிறைய பேர் சொல்லுவாங்க மெல்கிசேதேக்கே ஆண்டவராகிய இயேசு தான். கிடையவே கிடையாது. மெல்கிசேதேக்கை உண்டாக்குனது ஆண்டவர். மெல்கிசேதேக்கு யாருக்கு அடையாளமா இருந்தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருந்தான்.
அவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க தகுதி உடையவனாக இருந்தான். இன்றைக்கு சபையை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார் தெரியுமா? ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதற்கு சபையை வைத்திருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதற்கு சபையை வைத்திருக்கிறார். என்றைக்கு சபை இந்த இடத்துல இருந்து எடுக்கப்படுகிறதோ அன்றைக்கு ஆபிரகாமினுடைய சந்ததி சொல்லனா மகா உபத்திரவத்திற்குள்ள போவாங்க. சபை இருக்கிற வரைக்கும் தான் இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம். சபை நவுந்துச்சு, சபை இல்ல, மெல்கி சேதேக்கினுடைய அந்த முறைமை இந்த இடத்துல இருந்து ராஜரீகத்துவம், ஆசாரியத்துவம் இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளப்படும் போது ஆபிரகாமினுடைய சந்ததி கைவிடப்பட்ட சந்ததியாக இருக்கும். அதற்கப்புறம் மேசியா தான் டைரக்டா இறங்கி வரணும். அவங்களுக்கு ஆண்டவரே இறங்கி வந்தாதான் ஆச்சு. அவர் வந்துதான் அவங்கள திரும்பவும் கொண்டு வர முடியும். ஆனா எனக்கு அப்படி இல்லை. நான் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறவன். ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதத்தை அல்ல, ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதுக்குரிய ஆசீர்வாதத்திற்குள்ள ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். அதனாலதான் என்னுடைய அலங்காரம் பெரிதாக இருக்கிறது. இந்த அலங்காரத்தை அவன் பார்ப்பான், ஆரோன் பார்ப்பான், ஆபிரகாம் பார்ப்பான். என்னை கொண்டு போய் ஆபிரகாம் மடியில உட்கார வைக்கல, கொண்டு போய் என்னை ஆபிரகாம் மடியில உட்கார வச்சாலும் ஆபிரகாமால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆபிரகாம் பார்ப்பான், இல்ல இல்ல நான் இந்த மெல்கி சேதேக்கை பார்த்த மாதிரியே உன்னை பார்க்கிறேன், நான் மெல்கி சேதேக்கை பார்த்த மாதிரியே நான் பார்க்கிறேன். மெல்கி சேதேக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்? என் தலையை குனிந்து அவன் என்னை ஆசீர்வதித்தான். அதற்கப்புறம் தான் நான் ஆபிரகாமாக மாறினேன். அதற்கப்புறம் தான் எனக்கு ஈசாக்கு பிறந்தான். அதற்கப்புறம் தான் என் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல. ஆபிரகாம் கண்டு கலிகூர்ந்த அந்த ராஜரீக ஆசாரியத்துவத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், பரிசுத்த ஜாதியாய், அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிற உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த ராஜரீகத்துவம், அந்த சமாதானம், அந்த நீதியின் காரியம் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிறது. இது நான் செய்த எந்த ஒரு காரியமும் அல்ல, என் நிமித்தம் அது எந்த ஒரு காரியமும் இல்லை. எனக்காக சிலுவையில மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்னை இந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்துக்கு பங்கில்லாத ஆட்கள் எப்படி நிற்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு பங்குள்ள நான் எப்படி இருக்கிறேன்? அந்த வித்தியாசம் பரலோகத்தில் நீங்க பார்ப்பீங்க. அந்த வித்தியாசம் பரலோகத்தில் பார்ப்பீங்க. அவங்களெல்லாம் ஏனோ தானோன்னு கூப்பிட்டாரு. சரி பரவாயில்ல வந்துரு, சரி பரவாயில்ல வந்துரு அப்படின்னு கூப்பிட்டாரு. ஆனா என்ன மாதிரி மெல்கி சேதேக் மாதிரி, என்ன மாதிரி ராஜரீக ஆசாரியத்துவத்தை உடையவனாய், அதிகாரம் உடையவனாய், அவருடைய சிங்காசனத்துல என்னையும் அமர வைத்து அவங்களுக்கு காண்பிக்கிற ஒரு காரியமாக ஆண்டவர் அவங்களை கூப்பிடல. மோசேட்ட சொன்னாரு, ஆரோன்ட்ட சொன்னாரு, நீெல்லாம் கானானுக்குள்ள வரவே முடியாது, ஓடி போயிரு அப்படின்ட்டாரு. ஐயோ ஆசாரிப்பு கூடாரத்துல ஊழியம் செஞ்சேனே, நோ சான்ஸ். இந்த ஊழியத்தை நீ செஞ்சுட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதெல்லாம் வயசாகி போக போகுது, காலாவதியாக போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போக போகுது, நீ கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாது அப்படின்னாரு. கானோன் பரலோகத்தை குறிக்கிறது, பரலோகத்தை குறிக்கிறது. ஆனா நமக்கு ஆண்டவர் அதை வாக்கு பண்ணி இருக்கிறார், வாக்கு தத்தமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அவருடைய அன்பின் குமாரனுடைய ரத்தம். அந்த ரத்தம் என்ன செய்யும்? அந்த ரத்தம் என்ன செய்யும் தெரியுமா? இந்த பூமியை ஆசீர்வதிக்கப்பட்டவனாக உன்னையும் என்னையும் மாற்றும். ஏன் எனக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது? ஏன் எனக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது? நம்மளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த காரியங்களை எல்லாம் அவர் வெளிப்படுத்துகிறார். என்னுடைய சமாதானத்தை உனக்கு தரேன். அது உலகம் கொடுக்கிறபடியான சமாதானம் இல்லை. இந்த சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ளும் போது ராஜரீக ஆசாரியத்துவம் உனக்குள்ள வரும். நீ யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, கலக்க வேண்டியதில்லை. இந்த காரியம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா பூமியின் ராஜாக்கள் உண்ட தலைவணிக்கு நிற்பாங்க. பாருங்க, 2 ராஜாக்கள் வந்தாங்க ஆபிரகாம்கிட்ட. நீங்க வீட்டில் போய் 14ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க, நான் கதையா உங்களுக்கு சொல்லிடுறேன். 2 ராஜாக்கள் வந்தாங்க. சோதோமின் ராஜா வந்தான், சாலேமின் ராஜா வந்தான். சாலேம் என்பது எருசலேம். எருசலேம் அந்த சாலேம் என்கிறதான வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் சேலம் என்று சொல்லப்படுகிறது. ஜெருசலேம் என்று சொல்லக்கூடிய அந்த சேலம் என்கிறதான வார்த்தை வருகிறது.
அதற்கு எபிரேய மொழியில் ஷாலோம் என்று வருகிறது. இன்றைக்கு நீங்கள் இஸ்ரவேலுக்கு போனீங்கன்னா உங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு ஷாலோம் என்று சொல்லுவார்கள். நீங்கள் யாராவது ஒரு யூதர்கிட்ட பேசணும்னா ஷாலோம்னு சொன்னீங்கன்னா அவங்க சிரிப்பாங்க. ஷாலோம் என்று சொல்லுவார்கள். பிரான்ஸுக்கு போனீங்கன்னா மெர்சி என்று சொன்னால் எப்படியோ அதே போல இஸ்ரேல் தேசத்தில் ஷாலோம் என்று சொன்னால் சமாதானம் என்று சொல்லி அர்த்தம். அந்த ஷாலோம் என்கிறதான அந்த வார்த்தை சமாதானத்தை குறிக்கிறதான வார்த்தை. ஷாலோம் என்கிறதான வார்த்தை சமாதானத்தை குறிக்கிறதான வார்த்தை. அந்த ஷாலோம் சமாதானம், அந்த சமாதானத்துக்குள்ள அந்த ராஜரிக ஆசாரியத்துவம் வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த சமாதானத்துக்குள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசாரியத்துவம் வெளிப்படுத்தப்படுகிறது. சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனங்கள், இந்த காரியம்தான் இந்த மெல்கி சேதேக்கின் இடத்துல வெளிப்படுத்தப்பட்ட காரியம். அதே காரியம்தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் மெல்கி சேதேக்கை போல இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். மெல்கி சேதேக்கினுடைய ஆசீர்வாதம் என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவனை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம், ஆசீர்வதிக்கப்பட்டவனை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம். இன்றைக்கு அந்த மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியத்துவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறவர் மனுஷர் கைவேளை இல்லாத மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரிய ஊழியம் செய்கிறார். இன்றைக்கு அவரோடு கூட உடன் சுதந்திரனாய் இருக்கிற, புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறதா இருக்கிற நான் என்ன செய்கிறேன்? பிள்ளையா போய் என் பிதாவுக்கு முன்பாக, என்னை மீட்டெடுத்த அருமை இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக, என்னை ஆட்கொண்டு என்னை முத்திரை போட்டு மூடி இருந்த பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக நான் ஆசாரியனாய், ராஜரிக ஆசாரியத்தை உடையவனாய் அந்த இடத்துல நிற்பேன். ஆனால் ஆபிரகாம் அப்படி நிற்க முடியாது. ஆபிரகாம் கர்த்தருடைய தாசன். மோசே அப்படி நிற்க முடியாது, கர்த்தருடைய தாசன். ஆரோன் அப்படி நிற்க முடியாது, கர்த்தருடைய தாசன். ஒரு பெரிய வித்தியாசம் சிலுவையில் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஒரு பெரிய வித்தியாசம். சும்மா அவருடைய ரத்தம் சிந்தப்படலைங்க, அது கடவுளுடைய ரத்தம். அது கடவுளுடைய ரத்தம். அந்த ரத்தம் உன்னையும் என்னையும் வெறுமன பாவத்தை மன்னிக்கிறதோட நிக்கல, பாவத்தை மன்னிக்கிறதோட நிக்கல. நீங்க எழும்பி பிரகாசிக்கிறதற்கு அந்த ரத்தம் சித்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தை கையில் ஏந்துங்கள். அந்த ராஜரிக ஆசாரியத்துவத்தை கையில் ஏந்துங்கள். நீங்கள் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக இந்த பூமியில ஊழியம் செய்யுங்கள். ஒரு பெரிய வித்தியாசத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில காண்பிப்பார். பூமியின் ராஜாக்கள் உங்களுக்கு முன்பாக மண்டியிடுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். நான் ஏற்கனவே சொன்னேன், பிணத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. போன வாரத்துக்கு முந்தின வாரம் பிணத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே முடியாது. அதனால தான் தம்முடைய ஆவியை அதற்குள்ள அனுப்பி மகா பெரிய சேனையாய் எழும்பி நிற்க செய்து அந்த சேனையை ஆசீர்வதிச்சு அவர் அனுப்புகிறார் என்று சொல்லி உங்களுக்கு சொன்னார். அந்த பிரசங்கம் நான் இங்கே பண்ணிட்டு சாயந்தரம் அம்மா வாங்க சர்ச்சுக்கு எங்கேயாவது போயிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னதுனால போர் அடிக்குது, உச்சப்பாடுக்கு போனோம். அங்கே போனால் நாங்கள் இங்கே என்ன பிரசங்கம் பண்ணணுமோ அதே பிரசங்கம் சாயந்தரம் அங்கே ஓடிட்டு, அப்படியே நான் என்ன காரியத்தை சொன்னனோ அதே காரியத்தை அவர் அங்கே சொல்லி கொண்டிருக்கிறார். எசேக்கியேலினுடைய புஸ்தகத்திலிருந்து அந்த காரியத்தை அப்படியே அவர் பேசுகிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பல முறை என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நேற்று போன வாரத்தில் அந்த காரியத்தை நாங்கள் பார்த்துருக்கோம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறதான அந்த மெய்யான ஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஸ்தானத்தில் நம்ம நிற்கும்போது அதற்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும். தொடர்ந்து நீங்கள் எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தையும் 8ஆம் அதிகாரத்தையும் வாசியுங்கள். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். அடுத்த வாரத்தில் இந்த ராஜரிக ஆசாரியத்துவத்தை பார்த்து முடித்துவிட்டு ராஜா என்கிறதான ஒரு காரியத்தை அதுக்கு அடுத்த வாரத்தில் பார்த்து இந்த 15ஆம் வசனத்தை நாம் முடிக்கலாம். கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். சாலிமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா, நீதியின் ராஜா, நீதியின் ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தம்முடைய நீதியை மெல்கிசேதேக்கு கொடுத்தார், தம்முடைய சமாதானத்தை மெல்கிசேதேக்கு கொடுத்தார், தம்முடைய ஆசாரியத்துவத்தை
மெல்கிசேதேக்கு கொடுத்தார். அந்த மெல்கிசேதேக் அதை பெற்றுக்கொண்டு ஆபிரகாமுக்கு முன்பாக வந்து நின்றபோது ஆபிரகாம் அவனுக்கு முன்பாக தலை குனிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அவனுக்கு அப்பமும் ரசமும் கொடுக்கப்பட்டது. சோதோமின் ராஜா வந்தான். சோதோமின் ராஜா, உனக்கு என்ன வேணும் கேளு, எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன், இந்த ஜனங்களை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னான். அப்போ ஆபிரகாம் அந்த சோதோமின் ராஜாட்ட என்ன சொன்னான் தெரியுமா? உன்னால நான் ஆசீர்வதிக்காம ஆனேன், நான் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சேன், நான் ஆபிரகாமுக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன், என்னால தான் ஆபிரகாம் ஐஸ்வர்யவான் ஆனான்னு சொல்லி அப்படி ஒரு பேர் வந்துடக்கூடாது. அதனால நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு போ, உங்களுக்கு உண்டானது எல்லாத்தையும் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி சோதோமின் ராஜாவின் இடத்துல அவன் எல்லா காரியத்தையும் கொடுத்துட்டான். சாலேமின் ராஜாவின் இடத்துல என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அவன் தலை வணங்கினான். சாலேமின் ராஜா அவனுக்கு அப்பமும் ரசத்தையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தான் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அவனை ஆசீர்வதித்தான் என்று சொல்லி பார்க்கிறேன். அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானம் அதுதான். ராஜரீக ஆசாரியத்துவத்தை கொடுத்திருக்கிறார். புத்திர சுவீகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை உங்களுக்கு கொடுக்காதபடிக்கு அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இல்லைங்க, உங்களுக்கு எனக்கு இருக்கு. நித்திய ஆவியினால பழுதற்ற பலியாக தம்மை தாமே ஒரே தரம் ஒப்பு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மை சுத்திகரித்தபடியினால இந்த நித்திய ஆவி நமக்கு இருக்கிறது. இந்த நித்திய ஆவிக்கு பங்குள்ளவர்களாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, பரிசுத்த ஜாதி, ஆசாரிய ராஜரிக ஆசாரிய கூட்டம், அவருக்கு சொந்தமான ஜனம். உங்களை கர்த்தர் இப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால இந்த மனநிலையோடு நீங்க இருங்க. கர்த்தர் சகலத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில புதிதாக்குவார். பயந்து கதவை பூட்டி வாழ்கிற நிலைமை நீ நமக்கு இல்லை. பயந்து கொண்டிருக்கிற காரியம் நமக்கு இல்லை. அவருடைய சமாதானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய சமாதானம், மறுபடியும் சொல்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அவருடைய சமாதானத்தினுடைய ஆலோசனை எதுல விளங்குகிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானம் என்னங்கிறது தெரியும். அதனால இப்படிப்பட்ட கண்ணோட்டத்தில் நம்முடைய வாழ்வை மாற்றும் போது தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். நல்ல பிதாவை நன்றோடு துதிக்கிறோம் ராஜா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நேற்று மீண்டும் மாறாத நல்ல தெய்வமே உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனை நீர் எங்களோடு கூட பேசி எங்களோடு கூட நீர் இடைப்பட்ட தயவுக்காக கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய பரிசுத்த வார்த்தைகளை, வேதத்தின் வெளிச்சத்தை கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்த தயவுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் யார், எங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் எந்த ஸ்தானத்தில் நிற்கிறோம், நாங்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் எப்படிப்பட்ட ஆசனத்தில் பரலோகத்தில் நாங்கள் அமரப்போகிறோம், எப்படிப்பட்ட ஸ்தலத்தில் நாங்கள் பரலோகத்தில் ஊழியம் செய்ய போகிறோம், எப்படிப்பட்ட ஆசாரியராய் நாங்கள் இருக்க போகிறோம், அதுவே எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி ராஜா. உங்களுடைய சத்தியத்தை ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் தெளிவாக ஆண்டவரே நீ போதித்துக் கொண்டு வருகிற தயவுக்காக, கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி. எங்களோடு பேசுகிற தயவுக்காக உங்களுக்கு நன்றி. கேட்ட வசனத்தின்படி உங்களுடைய பிள்ளைகள் விசேஷித்த விதமாக ஆண்டவரே வேறு விதமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களா, புதிதான ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்களா, உங்களுடைய ராஜ்யம் மேன்மையும் உங்களுடைய சமாதானமும் அவர்களுடைய பங்காக மாறணும். அவர்கள் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. சத்தியத்தை கேட்டபடி பிள்ளைகள் ஆசீர்வாதமாக்கப்படுவார்கள். எங்கள் மீட்பெருமைகளின் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நமக்கெல்லாம் காணிக்கை நேரம் நம் கர்த்தருக்காக கொடுக்கணும்னா காணிக்கைக்காக நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவை நன்றியுடன் துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நேற்று மீண்டும் மாறாதங்கள் நல்ல தெய்வமே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரை கொடுக்க வந்திருக்கிறார்கள். கொடுக்கிற கரங்களை ஆசீர்வதியும். ஆபையிலையும் அவருடைய காணிக்கையும் அங்கீகரித்தது போல எங்களையும் என்னுடைய காணிக்கையும் அங்கீகரியும். எங்கள் மீட்பெருமைகளின் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.
படைக்கப்பட்ட காணிக்கை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நேற்று மீண்டும் மாறாத நல்ல தெய்வமே, துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த காணிக்கைக்காக உங்கள் கூட கூடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 5 அப்பம் 2 மீன்கள் உங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட போது ஆண்டவரே மகிமையாய் ஆண்டவரே திரளான ஜனங்களுக்கு அது போதுமானதாக இருந்தது. மீதம் எடுக்கப்பட்டது. அதே போல் இந்த காரியத்தை நம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீதம் எடுக்க கர்த்தாவை நீர் உதவ முடியாது ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வாரத்தில் ஆண்டவரே ஆசீர்வாதமான பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும். பரலோக பொக்கிஷங்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, உங்களுடைய அன்பின் கரத்தினால் உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. அவங்க அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து அவங்க பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுவீங்க. உங்களுடைய பிள்ளைகள் மென்மேலும் ஆண்டவரே சுகத்திலும் பலத்திலும் ஆரோக்கியத்திலும் செழித்து ஓங்கி வளருவார்களாக. அநேகருக்கு கடன் கொடுக்கிற ஜாதியாய் அவர்களை மாற்றுகிறார். அவர்களுடைய குறைவுகளை எல்லாம் நீக்கி போடுவீராக. இடுக்கமான காரியங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு ஒரு விசாலமான காரியங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள வரணும். ஆச்சரியமான உதவிகள் ஒத்தாசைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு காணப்படட்டும். பரலோக தேவன் தம்முடைய பொக்கிஷத்தை திறந்து ஆண்டவரே பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் அவர்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ்வார்கள். எங்கள் மீட்பெருமையில் இன்ப ரட்சகரமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் எடுக்கிறோம். எங்கள் ஜீவனோட நல்ல தகப்பனே, ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நேற்று மீண்டும் மாறாத எங்கள் நல்ல தெய்வமே, உண்மை துதிக்கிறோம். இந்த நாளில் கூட தகப்பனே உங்களுடைய சமூகத்தில் வந்து உண்மை துதிக்கவும், உண்மை ஆராதிக்கவும், உண்மை தொழுது கொள்ளவும், உங்களுடைய நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணவும், ஆண்டவரை உம்மை பாடி கீர்த்தனம் பண்ணவும், உங்களுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளவும், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னவரே, ஆண்டவரை சகல காரியத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக்குவீர் என்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதை நம்பி விசுவாசித்து ஆண்டவரை உங்களுடைய வார்த்தையை கேட்டு உமக்காக கொடுத்து இப்பொழுது உங்களுடைய நிறைவான ஒரு பகுதிக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்துக் கொண்ட தயவுக்காக கிருபைகளுக்காக நன்றி. இந்த வாரம் முழுவதும் எங்களுடைய தேவைகளை சந்தித்த தயவுக்காக கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த வருகின்ற வாரத்திலும் கூட நீர் அப்படியே எங்களுக்கு போதுமானவராக இருக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. யெகோவா ஈரே, எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக வெற்றி கொடி ஏந்துகிறவர் நீர்தான், ஏற்றுகிறவர் நீர்தான். ஆண்டவரே, உங்களுடைய அன்பின் கருத்து